ஏன் என்ன அவசரம்? ஏதாவது முக்கியமான வேலையா? ஆமாண்டா, உன்னை பார்க்கறதுக்காக நந்தினியும் அவங்க அப்பாவும் காலையிலேருந்து இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா விஸ்வா, என்ன முக்கியமான விஷயமா? இல்லை, ஒரு புது ப்ராஜெக்ட் விஷயமா கிளையண்ட் ஒருத்தர் வந்திருக்காரு. நான் தான் வர சொன்னேன், கேன்சல் பண்ண மறந்து போயிட்டேன். போயிட்டு வரதா இருந்தா போயிட்டு வந்துரு. முரளி, நான் வர முடியாது முரளி. நீ பார்த்து பேசி சமாளிச்சு அனுப்பிடு. நான் வச்சிரு. ஏய் விஸ்வா, ஒரு நிமிஷம். விஸ்வா, என்னப்பா? ஒன்றும் இல்லைம்மா, நீ ரெஸ்ட் எடு. தூங்கு கொஞ்சம் நேரம். என்னாச்சு முரளி? யாருக்காவது ஏதாவது பிரச்சனையா? அது உங்க அத்தைக்கு பிபி ரைஸ் ஆகி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களா? ஐயோ, அத்தைக்கு என்னாச்சு? பதட்டப்படாதீங்க நந்தினி, உங்க மாமியாருக்கு எதுவும் ஆகல. விஸ்வா அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் இன்ஜெக்ஷன் போட்டு கூட்டிட்டு வந்துட்டான். இப்போ அவங்க நார்மலா தான் இருக்காங்க. நந்தினி, தப்பா எடுத்துக்காதீங்க. விஸ்வா அவங்க அம்மாவை பாத்துக்கணும்னு சொல்லி நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். கவலைப்படாதீங்க, நீங்க வீட்டுக்கு கிளம்பி போங்க. நான் உங்க விஷயமா பேசி புரிய வைக்கிறேன். ஏற்கனவே அவர்கிட்ட என்ன பத்தி பேசி அவர் கண்டுக்கலன்னு சொன்னீங்க. இப்ப மட்டும் எப்படி முரளி? இந்த தடவை அந்த மாதிரி நடக்காது. நீங்க கடவுள் மேல நம்பிக்கை வச்சு வீட்டுக்கு போங்க. கண்டிப்பா நான் பேசி புரிய வைக்கிறேன். விதி நமக்கு சாதகமா எந்த பாதையும் திறக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறப்போ நாம கடவுளை நம்புறதை தவிர நமக்கு வேற வழியே இல்லைம்மா. முரளி பேச்சை கேட்டு மாப்பிள்ளை மனசு மாறுறதுக்கு அந்த ஆண்டவன் கண்டிப்பா வழி செய்வாமா. வா, கவலைப்படாத, வாம்மா. பார்த்து போங்க. ஆமா டாக்டர், அந்த கோல்டன் கலர் தான் ஆன்டி டிப்ரெசன்ட். ஓகே ஓகே, 4 hours ஒரு அதான், அது மட்டும் தான் டவுட்டாக இருந்தது. யா, ஷீ இஸ் ஃபைன். ஓகே, தேங்க்யூ டாக்டர், குட் நைட். நான் சொன்னேன்ல, அதான் ஆன்டி டிப்ரெசன்ட் 4 hours ஒரு தடவை கொடுக்கணும். இப்போ சாப்பிட்டாச்சு, நைட்டு 12 மணிக்கு ஒரு தடவை கொடுக்கணும். அப்புறம் வெடிக்கால 4 மணிக்கு கொடுக்கணும். சரி, நீங்க கூட்டிட்டு போய் படுக்க வைங்க, நான் எல்லாம் வச்சு எழுந்து வந்து கொடுத்துட்டு போறேன். மாமா, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நானும் அம்மாவும் அத்தையை பத்திரமா பாத்துக்கிறோம். நீங்க கவலைப்படாதீங்க, போய் தூங்குங்க. ஆமாப்பா. இல்ல, அதுக்கு சொல்லல, நானு 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொடுக்கணும். தூங்கிட்டீங்கன்னா அப்புறம் பிரச்சனை ஆயிடும். விஸ்வா, அவ தூங்கினாலும் நான் இருக்கேன்ல, நான் அம்மாவுக்கு மாத்திரையை கொடுக்குறேன். கொண்டா, நாளைக்கு கோர்ட்டுக்கு வேற போகணும்ப்பா, நீ போய் தூங்கு போ. சரி, வாங்க நீ. நீ இப்படி பார்த்து மறக்காம எல்லாம் வச்சு எழுந்துக்கோ. மெதுவாமா. பத்ரம். விஸ்வா, டேய் வாடா. அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு விஸ்வா காலையில ஃபோன் பண்ணான். இப்ப பரவாயில்ல கொஞ்சம். அது சரி, நைட்ல என்ன இவ்ளோ தூரம்? காத்தால வந்திருக்கலாமே. அது இல்லம்மா, விஸ்வா கிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசிட்டு ஒரு சில பேப்பர்ஸ்ல கையெழுத்து வாங்க வேண்டியதா இருக்கு. அதான் அவனை பார்த்து கையெழுத்து வாங்கிட்டு அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரிப்பா, நீ பேசிட்டு சாப்பிட்டுட்டு போ. சரிம்மா. சரி விஸ்வா, நீ பேசிட்டு என்ன கூப்பிடு, நான் வந்து சூடா தோசை சுட்டு தரேன். நாங்க கூட்டிட்டு போறோம். பாத்து. குட் நைட் மா. குட் நைட் பா. நீ வா. உட்கார். அப்புறம் விஸ்வா, இது அவங்க போயாச்சு. நீ அம்மாவை பார்க்க மட்டும் வரலன்னு எனக்கு தெரியும். என்ன நந்தினி ஏதோ சொல்லி அமிச்சாளா? நந்தினி சொன்னதெல்லாம் இருக்கட்டும். டேய், நான் உங்ககிட்ட படிச்சு படிச்சு எத்தனை தடவை சொன்னேன். அப்படி இருந்து கோர்ட்ல ஏன்டா அப்படி வந்து சொன்ன? பதில் சொல்டா. விஸ்வா, இங்க பாரு, எல்லாருக்குமே அம்மா முக்கியம்தான். நான் இல்லைன்னு சொல்லல, அவங்க பேச்ச கேட்கணும் தான். அதுக்காக கோவத்துல அவங்க ஏதோ புரியாம சொல்றது எல்லாத்தையும் அப்படியே கேட்கணுங்கிற அவசியம் இல்ல. ஏய், நீ என்ன தப்பா எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்லடா. தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீ அம்மா பேச்ச கேட்காத ப்ளீஸ். இந்த விஷயத்துல நான் அம்மா பேச்ச கேட்கலன்னா நான் கொலைகாரன் ஆயிடுவேன். பரவாயில்லையா? எங்க அம்மா சாவுக்கு நானே காரணமா இருப்பேன். ஓகேவா? இது பாரு முரளி, இந்த நிமிஷம் வரைக்கும் எங்க அம்மா சொல்றது எல்லாத்தையும் நான் தட்டாம செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் எங்க அம்மாவோட உயிரே ஓடிட்டு இருக்கு. அந்த நம்பிக்கையில இருந்து நான் ஒரு படி இறங்கினாலும்
அதுக்கப்புறம் அம்மாவுக்கு என்ன ஆகும்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஒன்றும் இல்லை, நேற்று கோர்ட்டில் எங்கள் அம்மா என்ன ஆசைப்பட்டாங்களோ அதைத்தான் நான் சொன்னேன் ஜட்ஜுக்கிட்ட. மனசை கல் மாதிரி வச்சுக்கிட்டு தான் சொன்னேன். ஆனால் சொன்னேன். அப்படி இருந்தும் கூட ஒரு 2 நாள் ஜட்ஜ்மெண்ட் தள்ளி போனதுக்கு எங்கள் அம்மா என்ன துடிச்சாங்கன்னு எனக்கு தெரியும். அப்படி துடிச்சதோட ரிசல்ட் தான் இன்னைக்கு மார்னிங் நடந்தது. இன்னைக்கு நீங்கள் அம்மாவை பார்த்துருக்கணும் காலையில். புரிஞ்சுக்கோடா, பிளட் ப்ரெஷர் அதிகமான பிரெயினில் ஹெமரேஜ் வரும், பேரலைஸ் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் 10 மாசம் இருப்பாங்களா 10 நிமிஷம் இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. தெரியுமா உனக்கு? காலையில அம்மா இருந்த நிலைமையை பார்த்து நான் ரொம்ப பயந்துட்டேன்டா. சத்தியமா செத்து பொழைச்சேன் காலையில. தெரியுமா உனக்கு? ஐயோ சரிடா, எனக்கு எல்லாம் புரியுது. அம்மாக்கு உடம்பு சரியில்லை, உன்னால எதுவும் பண்ண முடியாத சிச்சுவேஷன், இது எல்லாம் எனக்கு புரியுது. அப்ப நந்தினிக்கு என்ன பதில் சொல்ல போற? நாளைக்கு கோர்ட்ல வந்து இதே தான் சொல்ல போறியா? சொல்லுடா விஸ்வா, ப்ளீஸ். நீ மறுபடியும் நந்தினியை கோர்ட்ல வேண்டான்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு நாள் அவகாசத்தையும் உன்னை பார்த்து உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணுங்கிறதுக்காக அவங்க சைட்ல வந்து வெயிட் பண்ணாங்க. பாவம்டா, வேகாத வெயில் அவங்க வெயிட் பண்ணது எனக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மச்சான், கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்க இந்த நேரத்துல புருஷன் தான் கூட தான் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா இந்த நிலைமையில நந்தினி மனசுக்குள்ள எவ்வளவு சுமையை சுமந்துக்கிட்டு சொல்ல முடியாம மனசுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குடா, சகிக்கல. எந்த பொண்ணுக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வரவே கூடாது. ஆனா ஒண்ணுடா, இந்த நிலைமையிலையும் அவங்களுடைய பொறுமை நிஜமா சொல்றேன் பாராட்டணும்டா. அட்லீஸ்ட் கடவுள் அதுக்காவது ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும். மச்சான் ப்ளீஸ், தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. நந்தினி வயித்துல வளருது உன்னுடைய குழந்தை. இன்னைக்கு அம்மாவை காரணம் காட்டி நீ நந்தினியை வேண்டான்னு சொல்லிட்டா, நந்தினி மட்டும் இல்லடா, அவங்க வயித்துல வளர உன்னுடைய குழந்தையும் அனாதை ஆயிடும்டா. ப்ளீஸ் புரிஞ்சுக்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நந்தினியை பத்தின உண்மை உங்க அம்மாவுக்கு தெரிய வந்ததுன்னா அது அவங்களால தாங்க முடியாதுடா. அப்ப உங்க அம்மா உங்ககிட்ட வந்து நான் தான் ஏதோ புரியாம பண்ணிட்டேன், நீயும் எப்படா இந்த பாவத்தை பண்ணேன்னு கேட்டா அவங்களுக்கு நீ என்னடா பதில் சொல்வ? இங்க பாரு விஸ்வா, காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும்டா. ப்ளீஸ் புரிஞ்சுக்க. என் நிலைமை உனக்கு புரியாது முரளி. என்னமோ சொல்லுவாங்களே, ஏசி ரூம்ல இருக்கிற முதலாளிக்கு தொழிலாளி வேதனை புரியாதுன்னு. இட்ஸ் ஜஸ்ட் லைக் தட். தலைவலியும் காய்ச்சலும் அவனுக்கு வந்தாதான் தெரியும். முரளி, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு விதத்துல எங்க அப்பாவோட சாவுக்கு நான் காரணமாயிட்டேன். நாளைக்கு அம்மா கொண்டு அதுக்கும் நான் காரணம் ஆயிடக்கூடாது. இல்ல நான் ப்ளீஸ், இன்னைக்கு தேதிக்கு என் மனசு புத்தி மூளை எல்லாத்துலயும் எங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க. எங்க அம்மாவை திடீர்னு அங்கிருந்து வெளியில தூக்கி போட்டுட்டு நந்தினியை கொண்டு வந்து உள்ள உட்கார வைக்க முடியாது. நான் அதை செய்யவும் மாட்டேன். இனி இது விஷயமா தயவு செஞ்சு நீ என்கிட்ட பேசாத. உன்னை நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். காலில் வந்தாலும் விழற. என் வாழ்க்கை என்கிட்ட இல்லடா, அவர் எப்பயோ மேல கொடுத்தாச்சு. நீ அவன் என்ன முடிவெடுக்கிறானோ அதான் நான். அப்பா, என்னப்பா இது? முரளி அவர்கிட்ட பேசிட்டு எனக்கு ஃபோன் பண்றேன்னு சொன்னாரு. இது வரைக்கும் ஃபோன் பண்ணல. நேர்லயாவது வந்து விஷயத்த சொல்லுவாருன்னு பார்த்தா இன்னும் வரலையேப்பா. அதுதாம்மா எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஒருவேளை முரளி இன்னும் மாப்பிள்ளைய பார்க்கவே இல்லையோ என்னவோ. இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு, எப்படிங்க பார்க்காம இருப்பாரு? எனக்கு என்னமோ அந்த முரளி தம்பி நந்தினிக்கு சப்போர்ட் பண்ணி மாப்பிள்ளைய அடிக்கடி தொந்தரவு பண்றதுனால மாப்பிள்ளை நம்ம மேல கோவப்பட்டிருப்பாரோன்னு தோணுது. அதனாலதான் முரளி தம்பி அதை எப்படி நம்ம கிட்ட சொல்றதுன்னு தெரியாம இன்னும் ஃபோன் பண்ணாம இருக்காரு. ஐயோ வள்ளி, நீ ஏன் தேவையில்லாதெல்லாம் எதையோ கற்பனை பண்ணிட்டு இருக்க? அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. நந்தினி, நீ இதை பத்தி எல்லாம் தேவையில்லாம யோசனை பண்ணிட்டு இருக்காத. உடனடியா முரளிக்கு ஃபோன் பண்ணி என்ன எதுன்னு அவர்கிட்ட விவரத்தை கேளுமா. ஃபோன் பண்ணுமா. இல்லப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் புருஷன் முரளி கிட்ட என்னை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா அதை கேட்கக்கூடிய தைரியம் எனக்கு இல்லப்பா.
ஐயோ மாப்பிள்ள அப்படிலாம் எதுவும் சொல்லியிருக்க மாட்டாருமா. இல்லைன்னா ஒண்ணு பண்ணு, நீ முரளிக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட கொடு, நான் பேசுறேன் முரளி கிட்ட. போடுமா. ஃபோன் போடுமா. அப்பா என்னப்பா ஆச்சு? ஃபுல் ரிங் போய் கட் ஆகுதுமா. அவர் போனை எடுக்கவே மாட்டேங்கிறாரு. அப்பா ஒருவேளை அம்மா சொல்ற மாதிரி அவரு முரளி கிட்ட கோவப்பட்டிருப்பாரு. இனி என்னப்பா பண்றது? என் வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சா? அவ்வளவுதானா? வேற வழியே இல்லையா? முரளி வந்துட்டாருப்பா. வாங்க முரளி. என்ன முரளி போன் பண்ணல எடுக்க மாட்டேங்கிறீங்க? அவரை பாத்தீங்களா? என்ன சொன்னாரு? சாரி நந்தினி, வர டென்ஷன்ல ஃபோன் ரிங் ஆனது கவனிக்கல. ஐயோ தம்பி, அதெல்லாம் விடுங்க, பரவாயில்ல. மாப்பிள்ள என்ன சொன்னாரு அதை முதல்ல சொல்லுங்க. என்ன தம்பி எதுவுமே சொல்லாம நிக்கிறீங்க? மாப்பிளைய பாத்தீங்களா? என்ன சொன்னாருன்னு சொல்லுங்க தம்பி. நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவர் என்ன சொன்னாருன்னு சொல்லுங்க முரளி. தயவு செஞ்சு சொல்லுங்க. அது வந்து எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் விஸ்வா கிட்ட எவ்வளவு எடுத்து சொன்னேன், ஆனா அவனால புதுசா எதுவும் சொல்ல முடியல. புதுசா எந்த பதில்னா? அப்படின்னா நாளைக்கு கோர்ட்ல மறுபடியும் வந்து என்ன வேண்டான்னு சொல்ல போறாரா? சொல்லுங்க முரளி, அவர் என்ன ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரா? நந்தினி. அவருக்கு இன்னும் என் மேல இறக்கமே வரலையா? சொல்லுங்க முரளி. நந்தினி ப்ளீஸ், தயவு செஞ்சு எமோஷனல் ஆகாதீங்க. விஸ்வா அந்த மாதிரி எதுவுமே என்கிட்ட சொல்லல. அவன் இன்னும் அவங்க அம்மாவோட குழப்பத்துல தான் இருக்கான். அவனால அதுல இருந்து மீளவே முடியல. போச்சு, என்னோட வாழ்க்கையே போச்சு. நாளைக்கு கோர்ட்ல எல்லாரும் முன்னாடியே என்ன வேண்டாம்னு சொல்லிட்டாருன்னா, ஏற்கனவே அவர் என்ன வேண்டாம்னு சொன்னதுல நான் பாதி செத்து போயிட்டேன். இப்ப மறுபடியும் அப்படி சொன்னாருன்னா நான் எதுக்காக இனி உயிரோட வாழணும்? இல்ல, இனிமே நான் உயிரோட இருந்து எந்த பிரயோஜனமும் இல்ல. ஐயோ, சாகுங்க. என்ன வேண்டாம்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் எதுக்காக உயிரோட வாழணும்? ஐயோ, நான் என்ன விடுங்க. என்ன விடுங்க. நீ செத்து போறதுக்கு நாங்க எல்லாரும் இப்படி போராடிக்கிட்டு இருக்கோம். பாருடி, என்னையும் உங்க அப்பாவையும் பாரு. எங்க வயசுக்கும் அனுபவத்துக்கும் வராத தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்த வயசுல உனக்கு வந்திருக்குடி. ஒரு குழந்தைக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்து தாய் வளர்ப்பா. ஆனா அந்த தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்து நீ தாண்டி இந்த தாயை வளர்த்திருக்க. எங்களுக்கு ஒரு ஆம்பளை புள்ள பிறக்கலையேன்னு நாங்க எப்பெல்லாம் வருத்தப்படுறோமோ அப்பெல்லாம் உன்னோட துணிச்சல் தாண்டி அந்த வருத்தத்தை எங்களுக்கே தெரியாம துடைச்சு போடும். இன்னைக்கு நீங்க இப்படி தோண்டு போய் நிக்கிறத பார்க்கும் போது நாங்க உயிரோட தான் இருக்கோமா செத்து போடமாட்டோமான்னு புரிஞ்சுக்கவே முடியலடி. ஐயோ, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? பின்ன என்னடி? கொஞ்சம் பொறுமையா இரு நந்தினி. நந்தினி ப்ளீஸ் அழாதீங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. விஸ்வா இன்னமும் பெரிய குழப்பத்துல தான் இருக்கான். இன்னும் தெளிவாகல. நான் அவன்கிட்ட இத பத்தி பேசினப்போ, வேணாண்டா நீ நந்தினிய பத்தி என்கிட்ட பேசாத, அவ கூட எனக்கு வாழ விருப்பம் இல்ல, அவளை எனக்கு பிடிக்கல, அவ எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட அவன் என்கிட்ட தப்பா சொல்லல. அவ இப்ப பெரிய தடுமாற்றத்துல இருக்கான் நந்தினி. அந்த தடுமாற்றம் நாளைக்கு கோர்ட்ல வச்சு அவனை உங்க பக்கமும் சாய வைக்கலாம். அவன் மட்டும் உங்க பக்கம் சாஞ்சிட்டான்னா கோர்ட் உங்க அம்மாவுக்கு எல்லாத்தையும் புரிய வச்சிடும். அதுக்கப்புறம் உங்க லைஃப்ல எந்த பிரச்சனையும் இருக்காது.
இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் நீங்க சொல்றதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்குன்னு நம்புவோமே. குறிப்பா நீங்க நம்புங்க நந்தினி. அந்த நம்பிக்கைய நல்லபடியா நிறைவேற்றி வைக்கணும்னு கடவுளை கடைசி வரைக்கும் வேண்டிக்கோங்க. ஒன்னு சொல்றேன் நந்தினி, நம்ம வாழ்க்கையில நடக்கிற எந்த முடிவையும் கடவுள் தான் எடுக்கணும். அப்பதான் அது சரியா இருக்கும். அத நாம முடிவு பண்ணா ரொம்ப தப்பாயிடும். தயவு செஞ்சு உங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. நல்லதோட முடிவு நல்லதுதான், கெட்டதோட முடிவு கெட்டதுதான். உங்க நல்ல மனசுக்கு இனி எல்லாமே நல்லபடியா நடக்கும். நான் வரேன் சார். பாத்துக்கோங்க. என்ன சுரேந்தர், வந்ததுல இருந்து அமைதியாவே நின்னுட்டு இருக்கீங்க? விஷயத்தை சொல்லுங்க. இல்ல மேடம், நான் சொல்ல போறத கேட்டா நீங்க என் மேல கோவப்படுவீங்கன்னு தோணுது மேடம். என்ன சஸ்பென்ஸ் வச்சு பேசுறீங்க? ஏன் அந்த ரேவதியை பத்தி அவ்வளவு அதிர்ச்சியான விஷயத்தைய கேதர் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? உண்மையாவே மேடம், எனக்கு இன்னும் அதிர்ச்சியாவே தான் இருக்கு. விஷயத்தை சொல்லுங்க மேடம், அந்த ஏரியாவுல விசாரிச்சதுல அந்த வீட்டோட வேல்யூ பல கோடி இருக்குமா. அந்த பொண்ணு நிச்சயமா ரேவதியா இருக்க வாய்ப்பே இல்ல மேடம். ஏய், அதெல்லாம் நீ எதுக்கு சொல்ற? அங்க என்ன நடந்துச்சோ அதை மட்டும் சொல்லு. அவ ரேவதி எல்லாம் நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். இல்ல சார், நான் அந்த வீட்டுக்கிட்ட ஒளிஞ்சு இருந்து எல்லா விஷயத்தையும் கவனிச்சேன். அவங்க அப்பா அம்மா அந்த பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு இருந்த அந்நுண்ணியத்தை பார்த்தா நிச்சயமா அவங்க அந்த பொண்ணோட ஒரிஜினல் அப்பா அம்மா மாதிரி தான் எனக்கு தோணுது. இன்னொரு விஷயம், அந்த பொண்ணு நம்மளை ஏமாத்துறதுக்காக டிராமா பண்ணியிருந்தா அத வீட்ல எல்லாம் மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் என்ன மேடம் இருக்கு? ஏய், வீட்ல இருக்கும்போது ஏதாவது சிம் கார்டு போடாத செல்போனை காதுல வச்சுக்கிட்டு நான் அந்த மீட்டிங் போகணும் இந்த மீட்டிங் போகணும்னு அவளா பேசி ஏதாவது பில்டப் கொடுத்துருக்கலாம்ல? பில்டப்லாம் இல்ல மேடம், உண்மையிலேயே அந்த பொண்ணு பயங்கர பிஸியா தான் இருந்தா. அவ அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசும்போது கூட வாட்ச பார்த்து தான் பேசுறா. அதுவும் வெறும் 10 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் சாரி டேட், இதுக்கு மேல என்னால உங்களுக்கு நேரம் ஒதுக்க முடியாதுன்னு சொல்லி மீட்டிங் இருக்குன்னு அவசரமா கிளம்பி போயிட்டாங்க மேடம். யோ, நீ சொல்றதெல்லாம் பார்த்தா அவ சும்மா பிலிம் காட்டுறன்னு தான் தோணுது. இல்ல சார், நான் அதை மட்டும் வாட்ச் பண்ணல. அதுக்கப்புறம் அந்த வாட்ச்மேன் யாருக்கிட்டயோ போன்ல பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டேன். அவன் பேசுனதை கேட்டு எனக்கு பயம் அதிகமாயிடுச்சு. ஏன், என்ன சொன்னா? அதை ஏன் சார் கேக்குறீங்க? அவன் போன்ல சொல்லிக்கிட்டு இருந்தான், இவங்க எல்லாருக்கும் பூர்வீகம் மலேசியா, இவங்களுக்கு உலகம் பூரா பிசினஸ் இருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் டெல்லிக்கு வந்து பிசினஸ் ஆரம்பிச்சாங்க. அது சக்சஸ் ஆனதால இப்போ சென்னையிலயும் பிசினஸ் பண்ணணும்னு இங்க வந்திருக்காங்கன்னு சொல்றான் சார். இதெல்லாம் சொல்லி அவன் உன்னை பயமுறுத்திட்டானா? சார், நான் இன்னும் சொல்லி முடிக்கல சார். இதெல்லாம் சொன்னவன் கடைசியா அவன் சம்பளத்தை சொன்னான் பாருங்க, எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. யோ, ஆமா சார், வரவங்க போறவங்களுக்கு கேட்டை திறந்து விட்டுட்டு நிக்கிற சாதாரண வாட்ச்மேனுக்கே அவன் சம்பளம் எவ்வளவு தெரியுங்களா? 30,000 ரூபாயாம். அது போக அவனுக்கு தினமும் கை செலவுக்கு 500 ரூபா கொடுப்பாங்களாம். கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு வாட்ச்மேனுக்கே மாச சம்பளம் 45,000 ரூபா சார். வாட்ச்மேனுக்கே இவ்வளவு கொடுக்குறாங்கன்னா மற்றவங்களுக்குலாம் எவ்வளவு கொடுப்பாங்க சார்? ஒவ்வொரு மாசமும் அவங்க கொடுக்குற பேமெண்ட்டோட மதிப்பே பல கோடி ரூபா வரும் போல இருக்கு. அதெல்லாம் திடீர்னு பணக்கார ஆனவங்களால செய்ய முடியாது மேடம். பரம்பரையா பணத்திலே புரள்றவங்களால தான் இதெல்லாம் செய்ய முடியும். எனக்கு என்னமோ அந்த பொண்ணோட வசதி, அவங்களோட நட உடையெல்லாம் பார்க்கும்போது அவங்க ரேவதி இல்லைன்னு தான் மேடம் தோணுது. யோ, அது எதுக்கு நீ திரும்ப சொல்லிட்டு இருக்க? மகேஷ், இவர்கிட்ட ஏன் கோவப்படுற? இவர் தெரிஞ்சுக்கிட்டு பார்த்துட்டு வந்தத சொல்றாரு. ஓகே சுரேந்தர், தகவல் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்க கிளம்பலாம். ஓகே மேடம். அக்கா, என்னக்கா தேங்க்ஸ்லாம் சொல்லி அனுப்புற? அப்படின்னா அவன் சொல்ற மாதிரி அவ ரேவதியில நீ நம்புறியா? ஏய்,
அவ எப்படி இவ்வளவு வசதியானான்னு எனக்கு தெரியல. ஆனா அவ ரேவதி தான். அதை ப்ரூவ் பண்ற வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது.